இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம் எங்க நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு. யார் இவன் என்ன சமூக சேவை பண்ணிட்டான்? இவன் என்ன அரசியல் விமர்சகன்லாம் கிடையாது. திமுகவோட கொத்தடிமை. முதல்ல இவனை கைது பண்ண சொல்லி போராட்டம் நடத்தணும். இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போராட்டத்தை முதல்ல தாவேக்கா முன்னெடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களை விட்டுட்டோம்னா நாளைக்கு இவனுக்கு மேல ஒருத்தவன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவனை விட ஒரு வார்த்தை அசிங்கமா பேசுவான். அப்போ போட்டி போட்டுப்பானுங்க நம்மள அசிங்கமா பேசுறதுக்கு. நம்ம கட்சி பெண்களை, குழந்தைகளை, நம்ம இளைஞர் கூட்டத்தை அசிங்கமா பேசுறதுக்கு இவனுங்க காசு வாங்கிட்டு போட்டி போட்டுப்பாங்க. நான் பெரிய கொத்தெரிமையா ஊப்பியா, நீ பெரிய ஊப்பியான்றத தாவேக்கா கூட்டத்தை விமர்சிக்கிறத வச்சு நம்ம பார்த்து போவா. அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? இப்போ முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கணும். எதற்கு கழிப்பறை இல்லாத ஒரு கிராமத்தை நீங்க தமிழகத்துல விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஆயுள் தண்டனை போட்டா, குண்டாஸ் போட்ட ஒரு குற்றவாளிய ஜெயில இல்லாம எதுக்கு அவன் வெளியே சுத்துறா சுதந்திரமா நீ கேள்வி கேட்கறத விட்டுட்டு அந்த பெண் எதுக்கு புதருக்கு பின்னாடி போய் நின்னுச்சு நீ கேள்வி கேட்கற? நீ மனுஷனா? அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுதான் இல்ல, நீ மனுஷனா கேட்கிறேன் நான். பீஷ்ணியர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் என்று செய்தி ஊடகங்கள்ல, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து பேசக்கூடிய ஒருத்தவன் ஏன் ஒருமையில பேசுறோம்னா அவன் அதை விட கேவலமா பேசியிருக்கிறான். தாவேக்காவுடைய பெண்கள் எல்லாரையுமே விபச்சாரிகள் கூட்டம் அப்படின்றது சொல்றான். இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம் எங்க நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றத நான் தெளிவா நோட் பண்ணி பாக்குறேன். ஒரு நபரை சொல்லல, அந்த தாவேக்கா கூட்டம் அப்படின்ட்டு மொத்த தாவேக்காவையும் விபச்சாரிகள் அப்படின்ட்டு பொன்ராஜ்ன்றவன் கொச்சையான விமர்சனத்தை தாவேக்கா மீது வைக்கிறான். ஆமா, அதாவது இவர் யாருன்னா இவர் அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து இவர் பணியாற்றினான்னு சொல்றாங்க. அதுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு இவன் பேச்சு. சுத்தமா சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவர் பெண்களை மரியாதையா முக்கியத்துவம் பேசுவார் எந்த மேடையா இருந்தாலும். ஆனா அதுக்கு இவருக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இவர் இவ்வளவு கேவலமா பேசுறாரு. யார் இவன் என்ன சமூக சேவை பண்ணிட்டான்? இவன் என்ன அரசியல் விமர்சகன்லாம் கிடையாது. திமுகவோட கொத்தடிமை. காசை வாங்கிட்டு திமுகவுக்கு பேசுவானுங்க பத்தியா பேச்சு, இல்லை எதனா போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு பேசுவானுங்க பத்தியா பேச்சு. அந்த மாதிரி பேசுறக்கூடிய நபர் தான் இவன். முக்கியமா இவன் அந்த சூரியன் சேனல் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த சேனல்ல தான் உட்காந்து பேசுவான். இந்த மாதிரி ரொம்ப தரங்கட்டமா பேசிட்டு இருக்காரு. ஆமா, இந்த மாதிரி கேவலமான ஆட்கள் தான் அந்த சேனல் மட்டும்தான் கூப்பிடும். எவ்வளவு கொச்சையான ஒரு பதிவு. ஒரு இளைஞர்கள், ஒரு எனக்கு பிடித்த ஒரு நபர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை ஆதரிக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் அரசியல் வயப்படுறாங்க. இன்னும் அவங்க கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. உனக்கே ஒரு மண்ணும் தெரியாது, நீ அரசியல் விமர்சகன் போடும்போது அவங்க இப்பதான் அரசியலுக்கு புதுசா வராங்க, கத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு நபர் தெரியாம வாய் தவறு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ, இல்ல அவங்க ஒரு விவரம் இல்லாத நபர்களா இருந்தாலோ, யாரோ ஒருத்தவங்க விவரம் இல்லாத பேசிட்டாங்கன்னா திமுக என்ன பண்ணுது, ஒரு 4-5 சேனல் அமுச்சு விட்டுருது. அங்க போய் பாருங்க, யாரு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுறாங்களோ அவங்கள பிடிங்க, தனியா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவங்கள பைட்ஸ் எடுங்க, தொடர்ந்து கேள்வி 8 நிமிஷம் 10 நிமிஷம் கேளுங்க. அதில் அவன் எதனா உளருவான்ல, அது எடுத்து சேனல்ல போட்டு ஷார்ட்ஸா ரீல்ஸா போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே சேனல்கள்லாம் ஏவி விட்டுருக்குது. தாவேக்கா கூட்டத்துல திமுக ஏவி விட்டுருக்கு. ஏதோ ஒரு பெண் வாய் தவறி தப்பா எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே இவ்வளவு கேவலமா கொச்சையா விமர்சிக்கிறேன்னா, தாவேக்கால எத்தனை பேர் MBBS படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் டாக்டர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, எத்தனை கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, எத்தனை ஹையர் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. வெளிநாடுகள்ல வேலை செய்யற பல பேர்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க. இந்த தடவை நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீடியோ போடுறாங்க, எல்லா நாட்டுல இருந்து வீடியோ போடுறாங்க. அவங்க எல்லாருமே நீ அப்படி சொல்றியா? அதாவது டிவிக்கேனாலே பெண்களுக்கு முக்கியத்துவமா கொடுக்குற ஒரு கட்சி. அந்த கட்சியில இருக்கவங்களை நீங்க தப்பா பேசினா எவ்வளவு பெரிய ஒரு அவதூறான ஒரு விஷயம் அது. அதாவது அந்த யாரோ ஒருத்தவங்க தவறுதலா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அது தவறுமா அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அதை விட்டுட்டு அந்த ஒரு பெண் தவறுதலா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே நீ இவ்வளோ கொச்சா விமர்சிப்பனா, நீ யாரு முதல்ல இதை விமர்சிக்கிறதுக்கு? நீ எதுக்கு நின்று இருக்க? இந்த 12ஆம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு நீ பேசினியா, போராடினியா, போய் களத்துல நின்னியா? 7 வயது 14 வயது 15 வயது குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பையும்போது இவன் எங்க இருந்தான்? இவன் எதுக்கு பேசுறான்? முதல்ல அதிகமா என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கான், இந்த ஈரான் போரை பத்தி அதிகமா பேசிருக்கான். அதை பத்தி பேசுறது கூட ஒரு தகுதி இல்லை.
இவனுக்கு வந்து பேசுறதுக்கே தகுதி இல்லைங்க. மீடியாவில் உட்காந்து ஒருத்தவங்க பேசுறோம்னா அது எப்படி பேசணும்? ஒரு நாகரிகமா பேசணும், பெண்களை வந்து மதிச்சு பேசணும். என்ன என்ன பேச்சு இது? இவனெல்லாம் வந்து நம்ம வந்து இவன் மேல கோவப்படுறதை விட எனக்கு குறிப்பா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மீது தான் எனக்கு கோவம் வருது, தாவேகா மீது தான் கோவம் வருது. அவங்க நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலுமே அவங்க என்ன பண்றாங்க, சட்டத்துல இருக்க எதுனா ஒரு இதுவை எடுத்துட்டு வந்து நம்மளை வந்து கைது பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்குமே அமைதி காக்கக்கூடாது. இவனை மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து இவனை வந்து கைது பண்ண சொல்லி போராட்டம் நடத்தணும், இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போராட்டத்தை முதல்ல தாவேகா முன்னெடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களை விட்டுட்டோம்னா நாளைக்கு இவனுக்கு மேல ஒருத்தவன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவனை விட ஒரு வார்த்தை அசிங்கமா பேசுவான். அப்ப வந்து போட்டி போட்டுப்பானுங்க நம்மளை வந்து அசிங்கமா பேசுறதுக்கு. நம்ம கட்சி பெண்களை, குழந்தைகளை, நம்ம இளைஞர் கூட்டத்தை அசிங்கமா பேசுறதுக்கு இவனுங்க காசு வாங்கிட்டு போட்டி போட்டுப்பாங்க. நான் பெரிய கொத்தெரிமையா ஊப்பியா, நீ பெரிய ஊப்பியான்றத தாவேகா கூட்டத்தை விமர்சிக்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்து போவா. நீ வந்து பெண்களை வந்து விபச்சாரி சொல்றியா, நான் அதுக்கு மேல சொல்றேன்னு அவன் பேசுவான். இவனை பிடிச்சி உள்ள போட்டாதான் அடுத்து ஒருத்தன் பேசுறதுக்கு பயப்படுவான், தயங்குவான். அடுத்த ஊப்பியெல்லாம் அப்பதான் அமைதியா இருக்க முடியும். ஆமா, முதல்ல நீங்க வந்து இதுக்கு தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஓகே சைலண்ட் பாலிடிக்ஸ் பண்றீங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஒரு கூட்டத்தை அப்படி சொல்லியிருக்காங்கன்னா போராட்டம் பண்ணுங்க. விஜய் அவர்கள் தான் வரணும் கிடையாது. எப்படி நீங்க ஒரு பெண்ணை வந்து இப்படி சொல்லலாம்? இல்ல ஒரு பெண்ல ஒரு ஒட்டுமொத்த பெண்களே சொல்லிருக்கேன் டிவிக்கேல எல்லாருமே. விஜய் அவர்களோட ரசிகர்கள் வந்து சங்கீதா அவர்களை வந்து கமெண்ட்ல வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு மாதர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சுது. இன்னைக்கு இவனை யார இந்த பொன்ராஜை வந்து மாதர் சங்கம் கண்டனம் தெரிவிக்கல. என்ன என்ன எதற்கு இந்த மாதர் சங்கம் செயல்படுது? அதாவது இந்த பணம் பதவி பலத்துல இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுறாங்களா அதிகாரிகள்? மாதர் சங்கம் பயப்படுதா? இவன் மேல வந்து ஏன் வந்து இன்னும் கண்டனம் தெரிவிக்கல? இவன் மேல இதுக்கு வந்து பொதுநல வழக்கு போடல. ஆமா, இந்த மாதிரி வார்த்தை பேசுறது இந்த நேரத்துக்கு இவர் வந்து கண்டிப்பா வந்து ஜெயிலரா இருந்திருக்கும். ஆமா, இன்னுமே வந்து யாரும் எந்த பெரிதா பேசல. தாவேகா பெண்கள் மட்டும் கொந்தளிச்சு இதே நேரத்துல தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன தகவல் வருதுன்னா வந்து நான் பேசுறது தப்பு இல்ல, மன்னிப்புலாம் கேட்க முடியாது வர பேசிட்டு இருக்காரு. இதுல மேல்படி போயிட்டு அந்த ஒரு ஏபிசி அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல் போன் பண்ணி கேட்கறாங்க, நீங்க கூறிய வார்த்தை தவறு இல்லையா, அதுக்கு மன்னிப்பு கேட்பீங்க? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் பேசுறது கரெக்டுங்கிறான். இப்படி பொது வெளியில விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த மாதிரி பேசுறவங்க வேற எப்படி கூப்பிடுவாங்க? அப்படிதான் கூப்பிடணும். அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது சரி நினைக்கிறீங்களா சார்? சரிதான், சரிதான். அப்ப இந்த வார்த்தையை இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க அப்படி இல்லையா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க? ஒரு பொது வெளியில வந்து நீங்க வந்து விபச்சாரி கூப்பிடணும். எதுக்கு பண்ணுவாங்க? அந்த வயசுல அவருக்கு அது தப்புன்னு கூட தெரியல. அவன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். எதற்கு அவன் அந்த எந்த தைரியத்துல அவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றான் தெரியுமா? என்னை வந்து இந்த அரசாங்கம் எதுவும் பண்ணாது, இந்த ஆட்சியில் இருக்க திமுக என்னை எதுவுமே பண்ணாது, நான் திமுகவோட கொத்தடிமை, என்னெல்லாம் கைது பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் நான் எவ்வளோ தவறுதலாக பேசினாலும் எவ்வளோ கொச்சையாக பேசினாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு அவன் சொல்கிறது. மற்றபடி நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு அந்த தைரியத்துலலாம் அவன் பேசலை. நான் ஜெயிலுக்கே போக மாட்டேன்டா, நான் என்ன தவறுதலாக பேசினாலும் என்ன அசிங்கம் பேசினாலும் என்ன அவதூறாக பேசினாலும் என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற திமிரில் தான் நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்போ தான் தவறு பண்ணுறவங்களுக்கு கொட்டுற மாதிரி, நீ பண்ணுறது கொட்டுற மாதிரிலாம் இல்லை, கேவலமா இருக்கு, அநாகரிகமா இருக்குது. இதெல்லாம் அரசியல் சாக்கடை அப்படிங்கிறான். இதெல்லாம் வந்து நீ தாண்டா அரசியல் சாக்கடை, அவங்கெல்லாம் சாக்கடை கிடையாது, அவங்க இளைஞர்கள் இப்பதான் அரசியலுக்கு வந்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் தாவேகா கூட்டம்ன்று, அதுல யாரோ ஒரு நபர் தவறுதலா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நீ ஒத்துமொத்த கூட்டத்தையும் இவ்வளவு கொச்சையா பேசுவேன்னா யார் சாக்கடை? இந்த மாதிரி அரசியல் அநாகரிகமற்ற ஆட்கள் தான், கொத்தடிமைகள் தான் நிறைஞ்சி போயிருக்கிறாங்க மீடியாஸ்ல. நல்லா பேசுற, விவாதிக்கிற, அரசியல் கொள்கை ரீதியாக பேசக்கூடிய நபர்களை இந்த டிவி சேனல்ஸ் கூப்பிட்றது கிடையாது. அவனுங்க டிஆர்பிக்கு இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறவங்க, கொச்சையாக பேசுகிறவங்க தான் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்குறான். இப்போ இன்னொருத்தர் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எஸ்வி சேகர் அப்படின்ற ஒரு 100% சங்கி பையன். யார் இந்த எஸ்வி சேகர்? இவனை திமுகவுடைய கொத்தடிமைகளே கடிச்சு கொதறி இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து இவன் முழுக்க சங்கி பையனா திமுகவே இவனை வந்து கைது பண்ணுறதுக்கு நிறைய வழக்குகள்லாம் போட்டு இவனை வந்து உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ திமுகவை மோசமாக விமர்சிச்சிருக்க இந்த சங்கி பையன் என்ன சொல்கிறான், இந்த விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதில் அதுக்கு வந்து எதற்கு அந்த பொண்ணு புதருக்கு பின்னாடி போய் நின்றுச்சு, ஸ்ட்ரீட்ஸுக்கு தான் லைட்டு போட முடியும், புதருக்கு லைட்டு போட முடியுமா? நீ எவ்வளோ கேவலமான ஒரு கேள்வி கேட்குறான் பத்தியா? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? ஏன்னா நீ கேட்க வேண்டிய கேள்வி வந்து முதலமைச்சரை பார்த்து, ஏங்க இன்னும் கழிப்பறை இல்லாத மாநிலத்தை வந்து, ஏங்க இன்னும் கழிப்பறை இல்லாத கிராமத்தை தமிழ்நாட்டில் வெட்டி வச்சிருக்கீங்க? எவ்வளவோ வந்து கோடிக்கணக்கில் வந்து மெட்ரோக்கு போடுறீங்க, 4000 கோடி மெட்ரோ, 10,000 கோடி விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம் போடுறீங்க, நூலகம் அமைக்கிறீங்க, மருத்துவமனை அமைக்கிறீங்க,
எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறீங்க, இவ்வளோ பண்றீங்களேங்க. ஆனாலுமே இன்னும் கழிப்பறை இல்லாத கிராமங்கள் இருக்குதுல்ல, அடிப்படை வசதி இல்லாத கிராமங்கள் இன்னும் பல இருக்குதுல்ல, இதெல்லாம் ஏங்க இருக்குதுன்னு யார்கிட்ட நீ கேள்வி கேட்கணும்? நீ போய் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கணும். எதற்கு கழிப்பறை இல்லாத ஒரு கிராமத்தை நீங்க வந்து தமிழகத்துல விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் அந்த பொண்ணு வந்து புதருக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க புதருக்கு பின்னாடி போனீங்கன்னா அதான் உங்களுக்கு நடக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல வர்றாரு. இவன் என்ன கேள்வி கேட்கணும், இவன் என்ன கேள்வி கேட்கறான்? எதற்கு வந்து ஒரு பாலியல் குற்றவாளிய, ஒரு கொலை குற்றவாளிய, ஒரு தொடர் குற்றவாளிய, ஒரு வந்து ஆயுள் தண்டனை போட்ட குண்டாஸ் போட்ட ஒரு குற்றவாளிய ஜெயில இல்லாம எதுக்கு அவன் வெளியே சுத்துறான் சுதந்திரமா நீ கேள்வி கேட்கறத விட்டுட்டு அந்த பெண் எதுக்கு வந்து புதருக்கு பின்னாடி போய் நின்னுச்சு நீ கேள்வி கேட்கற? நீ மனுஷனா? இல்ல அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுதான் இல்ல, நீ மனுஷனா கேட்கிறேன் நான். இந்த மாதிரி குற்றவாளிகளா சிறையில் அடிக்காம வெளியே சுத்திட்டு இருக்கானுங்க, அதை பேசாம இல்ல தப்பு பண்றவங்க தட்டி கேட்டு பேசுறவங்க எல்லாருமே அவங்க வந்து குற்றவாளி ஆகிட்டு இருக்காங்க. கழிப்பறை இல்லாத கிராமங்கள் பல இருக்குது, அதை பேசாம எதுக்கு அந்த பெண் அங்க போயிடுச்சு அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல எங்க வேணாம் போலாம் சுதந்திரமா. இது சுதந்திர நாடு. நான் எங்கு சென்றாலும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? இந்த அரசாங்கத்தோட கடமை. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இவனெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு கூப்பிட்டு இவ்வளோ டிவி ஷோஸ் வந்து இவனை வந்து பைட்ஸ் எடுக்கிறாங்க, இவன் கேள்வி கேட்கிறாங்க. தொடர்ச்சியா அவர்கிட்ட கேள்வி கேட்கறதா வேலை. இவரும் சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. இதே மாதிரிதான் இவரெல்லாம் போயிட்டு தயவு செஞ்சு சொல்றேன், இவரெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கலாம். இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள்லாம் எதற்கு அந்த பொண்ணு வந்து புதர் பின்னாடி போய் நின்றுச்சு அப்படின்னு கேட்கறதுலாம் என்ன தற்குறித்தனமான கேள்வி. அவங்க வீட்டுல வந்து கழிப்பறை இல்லை, அந்த பெண் வந்து அதுக்காக போயிருக்கிறாங்க. அது அந்த குற்றவாளி எப்படி வெளியே வந்தான், எதற்கு வெளியே சுத்திட்டு இருக்கான்னு கேட்கல, எதற்கு அந்த கிராமங்கள்ல கழிப்பறை இல்லை அப்படின்னு கேட்கல. என்ன கேள்வி கேட்கறாங்களோ மனுஷனா இல்ல வேற எதுனா நமக்கு புரியல. அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு கொந்தளிப்பா ஆகுது. அந்த தப்பு பண்றவங்களோட அதுக்கு சப்போர்ட் பண்றதை பார்க்கும்போது தான் இன்னும் ஆத்திரமா இருக்குது. இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறான். இன்னொருத்தன் என்னன்னா, தாவேக்கா கூட்டம் விபச்சாரிகள் கூட்டம்னா, இவனுங்க எவனுமே சொல்றேன் பாலியல் வன்கொடுமைக்கோ இல்ல வந்து ஒரு தலித் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடக்குதோ, இல்ல ஒரு ஆணவ கொலை நடக்குதோ, இல்ல ஒரு லாக்அப் மரணம் நடக்குதோ, இல்ல பாலியல் வன்கொடுமை நடக்குதோ, இவனுங்க எவனுமே வந்து நிக்க மாட்டானுங்க, எவனுமே போட மாட்டாங்க, எதுவும் விமர்சிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதை பத்தி என்ன கேள்வி கேட்டா கூட பேசாம போயிடுவானுங்க. ஆனா அரசியல் செய்ய வந்திருக்கிற இளைஞர்களை மட்டும் கொச்சையா பேசுறதுல முன்னாடி வந்து நிப்பானுங்க, விமர்சனம் பண்றதுல முன்னாடி வந்துருவாங்க. புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சியை விமர்சிக்கிறதுக்கு முந்திரி அடிச்சு முன்னாடி நின்றுவானுங்க. ஏன்னா அதுக்கு தானே காசு கிடைக்கும். மனசாட்சின்னு ஒண்ணு வேணும். நல்லா சம்பாதிச்சு தான் வச்சிருக்கானுங்க இவனுங்கெல்லாம். காசுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க கிடையாது. நம்மளே ஒரு 10 ரூபா மாசம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நாங்க பீச் சேனல் இருக்கு, நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். இவனுங்கெல்லாம் நல்லா வசதியா இருக்கிறவனுங்க. ஆனாலுமே 5-10க்கு பதவிக்கு இந்த பதவியில இருக்கவங்களுக்கு போடுற அடிக்கிறதுக்கு ஜால்ராக்கு இந்த அவங்க போடுற எலும்பு துண்டுக்கு இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. கடிச்சிக்கிட்டு ஒருத்தர் மாதிரி கடிச்சிக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. திமுகல கொத்தடிமைகள்லாம் தயவு செஞ்சு வாயை கட்டுப்படுத்துங்க. என்னதான் ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்தாலும் மக்கள் மனநிலையை பத்தி யோசிக்கலாம். கண்டிப்பா இவங்க வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து நீங்கெல்லாம் இவ்வளவு அவதூறா பேசுறதுக்கு கண்டிப்பா மக்கள் உங்களை புறக்கணிக்க தான் செய்வான். திமுக காரனே இதெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டான். நீங்க பேசுற பேச்செல்லாம் திமுக காரனே ஏத்துக்க மாட்டான். நீங்க எந்த மூஞ்ச வச்சு இந்த மாதிரி கொச்சையா பேசிட்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. திமுகவுக்கு வந்து இந்த தடவை தோல்விக்கெல்லாம் இவனுங்கெல்லாம் முக்கிய காரணமா இருப்பானுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இவனுங்கெல்லாம் தயவு செஞ்சு திமுகவை தூக்கி உள்ள போடணும். தனக்கு ஆதரிச்சாலும் சரி, ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகத்தோட திமுக செயல்பட வேண்டும். இல்ல தொடர்ச்சியா இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் மறைக்கிற மாதிரி எதனாலும் பண்ணாலும் பரவாயில்ல. இது மேலேயும் மக்கள் மனசை புண்படுத்துற மாதிரி இந்த மாதிரி வார்த்தையை பேசிட்டே இருக்காங்க தொடர்ந்து. கரெக்டா சொன்னேன். அதாவது இவனுங்களை கைது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க பேசுறதுக்கு காரணம் இந்த திமுக ஆட்சி தான். இவனுங்க 2 பேரும் தான் காரணம். இவன் பேசுற மட்டும் காரணம் இல்லை. பேசினா என்ன கைது பண்ண மாட்டாங்க, நான் ஒரு கொத்தடிமை அப்படின்ட்டு இவன் பேசுறான்னா அதுக்கு திமுக தான் காரணம். அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது. அவங்க சப்போர்ட்னால தான் அவங்க அவ்வளவு தைரியமா இறங்கி பேசுறான். நீ ஏன் கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பேசினா நீ வந்து அரெஸ்ட் ஆக, இந்த மாதிரி பெண்களை தவறா பேசினா அரெஸ்ட் ஆக பண்ணா உங்க மேல ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மரியாதையாவது வரும். தயவு செய்து இந்த நபர் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா இதை பத்தி எல்லாருமே பேசணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து தவிர்க்கிற அளவுக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். கண்டிப்பா இதை வந்து திமுக கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுத்து இவனை கைது பண்ண மாட்டாங்க. தாவேக்காவும் இவன் மேல வந்து சட்ட நடவடிக்கை எடுத்து போராடலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா பீச் சேனல் எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க கண்டிப்பா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சட்டப்பூர்வமான நடவடிக்கையை நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கு மறக்காம பீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல இவனுங்க மாதிரி கொச்சையா பேசாம அரசியல் ரீதியா நாகரிகமா உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சிருங்க. நன்றி, வணக்கம்.